distributed ledger technology. So like how everyone is having a passbook, right? Everyone is having an account in your bank. So for that, transaction details entered in the passbook. Similarly, blockchain is a passbook. Okay, well today we are going to see about what is mining. Okay, so for that, நார்மலா நம்ம ஒரு பேங்க் போறது, who is RBI, Reserve Bank of India. So அவங்களோட ஆக்சுவல் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மொத்தம் எவ்வளவு கணக்கு வழக்கு இருக்கு, எவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு அமௌண்ட் நம்ம கிட்ட இருக்கு, இன்னும் எத்தனை கணக்கெல்லாம் ஃபுல் டோட்டல் கணக்கையும் பார்க்கறதுனா RBI எவ்வளவு ஒர்க். பட் அவங்க ஒருத்தரால எல்லாத்தையும் பண்ண முடியுமா? புரியுதா? ஸோ இட் இஸ் இம்பாசிபிள். அதனால அவங்களுக்கு கீழே நிறைய பேங்க் பிரான்ச்சஸ் வச்சுக்கிறாங்க. ஸோ HDFC, ICICI, SBI. ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஹேவிங் டிஃபரெண்ட். இவங்க எழுதி நான் கேட்டேன்னா இவங்க வேற ஒரு பேங்க் சொல்லுவாங்க, எனக்கு SBI அக்கௌண்ட், இவங்க இந்தியன் பேங்க் அக்கௌண்ட், அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதனால அது கீழே இருக்க பிரான்ச்சஸ் நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கோங்க. மொத்தமா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அவங்க ஹெட்டு, அது கீழே இருக்கிற பிரான்ச்சஸ் எல்லாமே. ஸோ அந்த RBIயோட ஒர்க் என்னன்னா, ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் உங்களுக்கு ஒரு பாஸ்புக் போட்டு அதில் நோட் பண்ணி வைக்கணும். புரியுதுங்களா? அப்ப எவ்ரிபடி இஸ் ஹேவிங் a பாஸ்புக். அந்த பாஸ்புக்கோட பேஜ் நம்பர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா என்னைக்கு எங்க அனுப்பிச்சிக்கிறது தெரிஞ்சிடும் இல்லையா? எந்த கடையில பொருள் வாங்கினேன், எங்க போய் என்ன செலவு பண்ண, எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டட். புரியுதுங்களா? அதே தான் நீங்க பண்றாங்க. ஸோ அப்ப அந்த ரெக்கார்ட் பண்ண ஒரு டிரான்சாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? பிளாக்ஸ் கிரியேட் ஆகும். ஒன்ஸ் ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா பிளாக்ஸ் கிரியேட் ஆகும். அந்த பிளாக் மொத்த டிரான்சாக்ஷன், அதாவது உலகத்துல நடக்கக்கூடிய மொத்த டிரான்சாக்ஷனும் ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ்ல போய் சேவ் ஆகும். எக்ஸாம்பிள், ரோல் நம்பர் 1 சென்டிங் 10 rupees to ரோல் நம்பர் 50. சிமிலர்லி வேற கிளாஸ்ல அமெரிக்கால இருந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணலாம். யாருக்கு டேட்டா சிங்கிள் ஸ்டோர் ஆகும்? டெம்பரரி ஸ்டோரேஜ். அந்த டெம்பரரி ஸ்டோரேஜ்க்கு பேரு மெமரி பூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப மைனஸோட ஒர்க் என்னன்னா, அந்த மெமரி பூல்ல ஒவ்வொரு பிளாக்கும் 1 MB டேட்டா சைஸ் இருக்கும். ஒவ்வொரு பிளாக் சொல்றோம் இல்லையா, ஒரு மெமரி சைஸ் 1 MB சொல்றாங்க, சில பேர் 8 MB இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நார்மலா 1 MB நம்ம வச்சுப்போம். ஸோ 10 பிளாக் இருக்குன்னா 10 பிளாக் 10 MB, ஒவ்வொரு பிளாக்கும் 1 MB இருக்கும். அந்த மைனஸோட ஒர்க் என்னன்னா, அங்க போய் அந்த பிளாக்கை எடுக்கணும். புரியுதா? அந்த மெமரி பூல் சொல்றேன் இல்லையா, அந்த மெமரி பூல்ல என்ன இருக்கும் அப்படின்னா, மொத்த உலகத்தில் நடந்த எல்லா டிரான்சாக்ஷனும் அது ஸ்டோர் ஆயிருக்கும். அதுல பர்டிகுலரா 1 பிளாக் மட்டும் நீங்க எழுதணும். புரியுதுங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பேங்க்குக்கு போறோம், மைனஸ்ங்கிறது நம்ம என்ன எதை ஈக்குவல் பண்ணிக்கலாம்னா கேஷியர். பேங்க்ல ஒரு கேஷியர் இருப்பாரு இல்லையா, அவர் என்ன பண்ணுவாரு, அவரோட பாஸ்புக்கை திருப்பி திருப்பி பாக்குறாரு. உன் பாஸ்புக்ல எங்க எம்டி பேஜ் இருக்கு அவர் கண்டுபிடிக்கும். புரியுதுங்களா? அந்த எம்டி பேஜ் எடுத்து அதுல அவர் கணக்கு எழுதிக்கணும். சரியா? ஸோ கேஷியரோட ஒர்க் எம்டி பேஜ் எடுத்து அந்த எம்டி பேஜ்ல நீங்க நடந்த டிரான்சாக்ஷன் அவர் எழுதுறாரு புதுசா. புரியுதுங்களா? ஸோ பாஸ்புக் ஒரு 50 பேஜ் இருக்கு, 48 பேஜ் ஃபில் ஆயிடுச்சு, 49வது பேஜ் அவர் தேடி எடுத்து அந்த எம்டி பேஜ்ல முன்னாடி ஏதாவது எம்டி பேஜ் இருக்கா, அந்த எம்டி பேஜ்ல ஒரு கணக்கு எழுதிக்கலாம். ஸோ அந்த புக்கு ஃபில் ஆகும். அவர் தான் கேஷியரோட ஒர்க். அதே தான் இங்க மைனஸ் பண்றாங்க. ஸோ பேங்க்ல என்ன கேஷியர் பண்ணாலும் சிமிலர்லி மைனஸோட ஒர்க் அந்த பிளாக்கை தேடி எடுத்து, சரி ஓஎஸ் வேணும், வேறான வேலை ஸ்கில் வேணும், வெரி குட், பவர். அந்த கம்ப்யூட்டர் அவ்வளவு பவர் எடுக்கும், எலக்ட்ரிசிட்டி. புரியுதா? அப்ப நம்ம 1 கிலோவாட் எலக்ட்ரிசிட்டி நம்ம யூஸ் பண்றதுக்கு நம்ம ஈபிக்கு எவ்வளவு பே பண்றோம்? What is the amount of rupees you are paying for electricity board for using 1 kilowatt power? Answer 100 rupees, 5.5 rupees. அப்போ நீங்க இதெல்லாம் அனலைஸ் பண்ணலாம். If I want to mine, நான் ஃபர்ஸ்டா மைனிங் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்னென்னலாம் வேணும்? கிராபிக்ஸ் கார்டு வேணும், நான் மைன் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு எவ்வளவு பவர் வேணும்? அப்ப இவ்வளவு பவர் வேணும்னா நான் எவ்வளவு ருபீஸ் பவருக்கு செலவு பண்றேன், எவ்வளவு ருபீஸ் நான் சிஸ்டம் வாங்குறதுக்கு செலவு பண்றேன், எவ்வளவு ருபீஸ் நான் கிராபிக்ஸ் கார்டு செலவு பண்றேன். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தது வாட் இஸ் மைனிங், வாட் இஸ் த நீட் ஃபார் மைனிங், வாட் இஸ் த சேலரி இஃப் யூ மைன் 1 பிளாக். ஓகேவா? இப்போ மைனிங் எல்லாரும் பண்ணலாமா அப்படின்னா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூ நீட் more powerful calculations to mine 1 block. Okay, Bitcoin calculator. So that's all about your today's class.